ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ தோசைக்காயை வச்சு நம்ம கிரேவி செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், வெள்ளை எள்ளு, ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தோசைக்காய், வெங்காயம், தக்காளி. இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேங்காவையும் எள்ளையும் நம்ம அரைச்சி வச்சிடலாம். அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க, அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், வெங்காயம், அடுத்தது தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ தோசைக்காயை போட்டுடலாம். தோசைக்காய் போட்டோன்னா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட நம்ம வெள்ளை எள்ளும் அரைச்சிருக்கிறோம். அந்த மசாலாவை கொட்டிடலாம் அதில். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பாதி தண்ணி சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் எள்ளும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை இந்த கிரேவியில் ஊற்றிடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு பார்ப்போம். மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கிரேவி டைப்புக்கு வந்துருச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கு போட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். வாங்க, இப்போ தோசைக்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.